இப்ப எங்க வந்திருக்கோம்னா பெருச்சி பைரவர் கோயில். இந்த கோயில சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, காசி பைரவர் இவரு. இந்த பைரவர் செஞ்சது போகநாதர் முன்னாடி பார்த்தா பைரவரா காட்சி தருவாரு. பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா, பின்னாடி சீவான காமிச்சிங்கன்னா அப்படியே தண்டபாணி சுவாமிகள் எப்படி பழனியில இருக்காரோ அதே மாதிரி காட்சி தருவாரு. இப்ப அந்த அருள் திரு காட்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய். எல்லா பயிர்களுமே கல்ல பண்ணது. 9 மூலிகை கொண்ட நவபாசனையில உலகத்திலே நம்ம ஒரு கோயில் இருக்கு. நவபாசனம் வாயில சொன்னாலே புண்ணியமா, அவ பார்த்தா எவ்வளவு புண்ணியம். போகர் சித்தர் பண்ணது. போகர் 3 தான் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் இது, 2வது பழனி முருகன், 3வது கொடைக்கானல் பூம்பார். போகருக்கு தீவிரமான முருகர் அதை வடிவமைச்சு பண்ணிருக்கு. முன்னால பார்த்தா பைரவராம் சுவாமிக்கு பேக் சைடு பார்த்தா பழனி முருகன் தண்டாயிரம் இடுப்புல கையை வச்சு எந்த கோலத்தில் அப்புறம் அதே மாதிரி உலகத்திலே நவபாசனத்திலே வைரவருக்கு ஒரே ஸ்தலம் கொடுத்தாங்க. இந்த வைரவர் பார்த்துட்டு போனாலே அவ்வளவு சுற்றமா இருக்கும். இவரே பெரிய வைரவர் உபாசகர் இருந்தாலும் இவரே நம்ம போயிருக்கலாம். அதே பெரிய வைரவர் அணுகிறதுக்காக தான் வந்திருக்கோம். வைரவர் தான் பெரியவர். பூர்வ சங்கல்ப பிரகாச சித்தேத்தம் பைரவாயம் லைட் ஆஃப் பண்ணிக்கிறோமா? லைட் ஆஃப் பண்ணிடுவோமா? ஆஃப் பண்ணாதான் அது தெரியும். சரி 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 சரி. முன்னாடி தீபம் காமிச்சா பைரவர், அந்த தீபத்தை பின்னாடி கொண்டு போயாச்சுன்னா தண்டபாணி, பழனியில போகர் செஞ்ச தண்டபாணி மாதிரி இருப்பார். சுவாமி முன்னால பார்த்தா பழனி முருகன், சுவாமி பேக் சைடு பார்த்தா பழனி தண்டாயிரம் இடுப்புல கை வச்சு உலகத்திலே நவபாசனத்திலே வைரவருக்கு ஒரே ஸ்தலம் கொடுத்தார். போகருக்கு தீவிரமான முருகன், 3வது பைரவராகும், சுவாமிக்கு பின்னால் பார்த்தா முருகாசு. எல்லா சிவாலயத்திலும் பைரவர் இருக்கார். எல்லா பைரவர்களும் கல்ல பண்ணது. 9 மூலிகை கூட நவபாச பைரவர் உலகத்தில் ஒரு பைரவர். இங்க போயிட்டாலே காரிய அனுபவம் இருக்கும். நல்லா வேண்டி உடனே காரிய அனுபவம். பாத்துட்டேன். ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நாராயண.